மைவித்திரி குடும்ப உறவுகள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கம். நண்பர்களே, நாம் இதுவரை செய்தது தவறு என்று ஒருவன் சொல்கிறான். அதை தவறு இல்லை என்று இன்று வரை ஒரு 10,000க்கு மேற்பட்ட நபர்கள் நாம் சிஎம், அதாவது தமிழ்நாட்டின் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்ட சிஎம் அவர்களுக்கு நாம் செலுத்தியிருக்கோம். அது கிட்டத்தட்ட ஒரு 10,000 பேருக்கு மேலே நம்ம கூகுள் ஃபார்ம் எல்லாம் ஃபுல்லாக பண்ணி அனுப்பிவிட்ருக்கோம். நம்மளுடைய கோரிக்கையை அவங்க என்ன செய்கிறாங்க அப்படிங்கிறது பார்க்குறதுக்காக தான் அனுப்பிவிட்ருக்கோம். பட்டு மைவித்திரி ஆர்ட்ஸ் மக்களே வெறும் 10,000 பேர் தானா? இதை மட்டும் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக பண்ணுங்கள். நான் அனைத்து நல் உறவுகிட்டையும் ஒரே ஒரு விஷயம் நான் கேட்டுக்கிறேன். என்ன விஷயம் அப்படின்னா, மைவித்திரி ஆர்ட்ஸ் மக்கள் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த ஜனங்களையும், தமிழ்நாட்டு மக்களையும் நான் ஒரே ஒரு வார்த்தை கேட்டுக்கிறேன். ஒரு பொருள் விற்று 2 பொருள் விற்று பல பேர் கோடீஸ்வரனவங்கள நம்ம கண்ணுக்கு முன்னாடியே பார்த்துக்கிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட 87 ப்ராடக்ட்டுக்கு மேலே நம்ம சேல்ஸ் பண்ணுறதுல எது தவறு, அது தவறு, இது தவறுன்னு சொல்லி கேஸு போட்டு இன்றைக்கி வரைக்கும் வாதாடிக்கிட்டு இருந்த நாய் அசோக் சிறுநிதி நாய், அவன் இவ்வளோ தூரம் பேசுகிறதுக்கு என்ன இருக்குது? சரி, பேசிட்டான், அதுக்கு உண்டான வேலைகள் பார்த்துட்டான். ஓகே, இன்றைக்கி வரைக்கும் நம்ம அரசியல்வாதிகள் என்று சொல்லக்கூடிய பல கட்சிகள், பல நபர்கள் இருந்தாங்க இன்றைக்கி வரைக்கும். ஓகே, பட்டு இன்றைய சூழ்நிலையில் ஒருவர் புதிதாக ஒரு நபர் வந்திருக்கிறார். அவரிடமும் நம்மளுடைய செயல்களை சொல்லி அவர் என்ன செய்கிறார் என்று பார்ப்போம் என்பதற்காக நாம் இந்த முயற்சியை எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆகையால் ஒரு 10,000 பேர் இன்றைக்கி வரைக்கும் நம்ம ஃபுல்லாக பண்ணியிருக்கோம். மீதி இருக்கக்கூடிய 69 லட்சம் பேரில் வெறும் 10,000 பேர் தான் இருக்கோமா? அதை கொஞ்சம் முயற்சி பண்ணி பாருங்கள். கூகுள் ஃபார்மை எல்லாருமே ஃபுல்லாக பண்ணி அனுப்பிவிடுங்க. ஒரு 5 லட்சம் பேர் வந்துட்டால் இது சட்டமன்றத்திலே பேசி செஞ்சு என்ன தவறு இருக்குது, என்ன ஏதுன்னு அந்த விவாதத்திலேயே எல்லாமே கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு ஒரு 5 பேர் பேசினா பரவாயில்ல, 10 பேர் பேசினா பரவாயில்ல, 200க்கு மேற்பட்ட நபர்கள் பேசக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதுவும் சட்டமன்றத்துக்குள்ளேயே பேசுகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஆகையால் தயவு செஞ்சு சொல்கிறேன், அனைத்து மைவித்திரி ஆர்ட்ஸ் மெம்பர்களும் தயவு கூர்ந்து என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுவோம், என்ன செய்ய முடியுமோ அதை செய்வோம். நம்ம ஒரு செகண்டு அந்த செல்லு, நம்ம எல்லார் கையிலும் ஆண்ட்ராய்டு ஃபோன் இருக்குது, ஒரு செகண்ட் அதை ஃபுல்லாக பண்ணி அனுப்பி விட்டுட்டோம் அப்படின்னா அது வாட்டுக்கு வேலை நடந்துக்கிட்டு இருக்கும். பட்டு அது நல்லவையாக இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் சரி, ஏற்கனவே 2 வருஷம் என்ன நடந்துச்சுன்னே தெரியாமல் போயிடுச்சு. இன்னமும் இதை காலதாமதப்படுத்தாமல் நல்லது பண்ணுவோம். கண்டிப்பாக ஏதாவது ஒரு முயற்சி எடுத்து நல்லபடியாக நடக்கும்னு நினச்சி பண்ணுவோம். நடந்தால் ஏற்றுக்குருவோம். அப்படி நடக்கவில்லை என்றாலும் அதுக்கு உண்டான சொல்யூஷன் என்னென்னு பார்த்து அதையும் ஏற்றுக்கக்கூடிய மனப்பான்மை நமக்கு இருக்குது. ஓகேங்களா? இது வரைக்கும் 2 வருஷம் என்ன பண்ணோம்? ஆகையால் சொல்கிறேன், தயவு செஞ்சு ஒரு 10,000 பேர் பண்ணியிருக்கோம். இன்னும் மேலும் இதுக்கு மேலே என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணி வச்சு ஒரு 5 லட்சம் பேர் பக்கம் மேலே நம்ம பண்ணோம் அப்படின்னா நமக்கு உண்டான வார்த்தைகள் சட்டமன்றத்திலேயே எதிரொலிக்கும். தயவுசெய்து மைவித்திரி ஆர்ட்ஸ் மக்கள் அனைவருமே இதை பூர்த்தி பண்ணுறதுக்கு உண்டான வேலைகளை பாருங்கள். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு, நமக்கு உண்டான, அதாவது நமக்கு தேவையான வேலைகளை நம்ம பார்க்குறதுக்காக ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். வரப்போகிற தீபாவளி, அந்த தீபாவளிக்கு கிட்டத்தட்ட 600 கோடி 700 கோடி இல்லை, 1400 கோடி 1600 கோடிக்கு மேலே சேல்ஸ் நடக்கக்கூடிய இடம் சிவகாசி. அதில் 4 லட்சம் பேர் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணி எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதில் நானும் ஒரு ஆளாக இருக்கேன். நானும் ஒரு 6 லட்ச ரூபாய்க்கு மேலே 7 லட்ச ரூபா வரைக்கும் டிஸ்ட்ரிபியூட் நானும் பண்ணுறேன். அதில் நாம் எல்லோரும் சேர்ந்து பண்ணோம்னா இன்னும் எவ்வளோ தூரம் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்துக்காக நான் சொல்ல வர்றேன். இதில் கிட்டத்தட்ட நம்ம என்னோட சேர்த்து ஒரு 10 பேர் பக்கம் நம்ம மைவித்திரி ஆர்ட்ஸ் மக்கள் தான். ஒரு 10 பேர் பக்கம் போன தடவை முயற்சி பண்ணி எடுத்து பார்த்தோம். நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக முடிந்தது. இன்னும் அதிகப்படியான ஆட்கள் வந்தோம் அப்படின்னா இன்னும் நம்ம இந்தியா ஃபுல்லாக எல்லா இடத்துலையுமே தீபாவளின்னு வந்துட்டால் எல்லாருமே பட்டாசு வெடிக்கக்கூடியவங்க தான். அந்த பட்டாசுக்கு உண்டான வேலைகள் எல்லாமே நமக்கும் கண்ணுக்கு முன்னாடி தெரியுது. அதை யாரோ ஒருத்தர் பண்ணுறாங்க, அதையும் நாம் பண்ணுறது தப்பு இல்லையே. ஆகையால் சொல்கிறேன், தயவு செஞ்சு இதையும் நம்ம பண்ணுவோம். இதன் மூலிமா கிடைக்கக்கூடிய வருமானத்தை நம்ம உற்றார் உறவினர்கள் நம்மளோட சேர்த்து எல்லாமே அதை ஷேர் பண்ணி எல்லாருமே இருப்போங்கிறதுக்காக தான் சொல்கிறேன். தயவு செஞ்சு சொல்கிறேன், இதை நீங்கள் பண்ணுறதுக்கு உண்டான முடிவுகள் நீங்களே எடுத்துக்கோங்க. தயவு செஞ்சு சொல்கிறேன், எனக்கு கிடைக்கக்கூடியது 7%. ஓகேங்களா? 100க்கு 7% லாபம் எனக்கு கிடைக்கும். அதில் நீங்கள் எடுத்து கொடுத்தீங்க அப்படின்னா, இல்லை நீங்களே வாங்கினாலும் சரி, யாருக்கும் வாங்கி கொடுத்தாலும் சரி, உங்களுக்கு 5% நான் கொடுத்துட்றேன். ஓகேங்களா? நீங்கள் ஒன்றுமே செய்ய வேண்டாம். நீங்கள் ஃபோனில் மட்டும் என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள், எனக்கு இதை போட்டு விடுன்னு சொல்லுங்கள், நான் போட்டு விட்டுறேன். அவங்களுக்கு அதை சேர்த்துட்டு அதில் வாங்கி கொடுத்த பணத்தில், அந்த பணத்தில் இருந்து 5% உங்களுக்கு, 2% எனக்கு.
ஓகேங்களா? தயவு செஞ்சு அனைத்து குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்குமே நான் சொல்கிறேன், இதை ஒரு பைசா செலவு இல்லாமல், இல்லை நமக்கே தேவை அப்படின்னாலும் நாமளும் வாங்கிக்கலாம், யாருக்கும் வாங்கி கொடுக்க நினச்சாலும் வாங்கிக்கலாம். ஓகேங்களா? அனைத்து குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்குமே நான் சொல்கிறேன், தயவு செஞ்சு இதை பண்ணுங்கள். உங்களுக்கு 5%, எனக்கு 2%. இதை மட்டும் நல்லா புரிஞ்சு வச்சுக்கோங்க. எல்லாருக்குமே கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. இன்றைக்கி தூத்துக்குடியாக இருந்தாலும் சரி, தஞ்சாவூராக இருந்தாலும் சரி, கும்பகோணமாக இருந்தாலும் சரி, பாண்டிச்சேரியாக இருந்தாலும் சரி, ஓசூராக இருந்தாலும் சரி, எந்த ஊர்லேருந்து நீங்கள் வந்து கேட்டாலும், கோயம்புத்தூர்லேருந்து கேட்டாலும் உங்களுக்கு அனுப்பப்படும். அந்த அனுப்பின தொகையில் இருந்து இவங்களுக்கு இந்த தொகை போக அதில் கிடைக்கக்கூடிய 7%, அந்த 7%ல் எனக்கு 2%, உங்களுக்கு 5%. ஓகேங்களா? அனைத்து நல் உறவுகளுக்கும் இதை நல்லா பூர்த்தி பண்ணுற அளவுக்கு எவ்வளோ தூரம் முயற்சி பண்ணுறோமோ அவ்வளோ பண்ணலாம். ஓகேங்களா? ஒருத்தருக்கு வாங்கினாலும் சரி, 10 பேருக்கு வாங்கினாலும் சரி, இல்லை நமக்கு தெரிஞ்ச நபர்களுக்கு எல்லாம் ஒரு 50 பேருக்கு வாங்கி கொடுத்து 50 பேருக்கு உண்டான தொகையை நம்ம வாங்கினாலும் சரி, இல்லை 50 பேருக்கே பிரித்து கொடுக்கறது மூலிமா இன்னும் 50 பேருக்கு வாங்க முடிஞ்சாலும் சரி. ஓகேங்களா? இதை வந்து பெரிய பெரிய லெவலில் பண்ணணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. போன வட்டத்துக்கு முந்தின வட்டம் நான் மட்டும்தான் பார்த்தேன். போன வட்டம் ஒரு 30,000 ரூபாய்க்கு மேலே ஒரு 40,000 வரைக்கும் எல்லாம் பிரித்து கொடுத்தேன். அதே மாதிரி இந்த வருஷமும் அந்த 40க்கு மேலே போகணுங்கிறது தான் என்னுடைய அபிப்பிராயம். ஓகேங்களா? அதில் எனக்கு 2% கிடைச்சா போதும். அதை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக பண்ணுங்கள். எல்லாமே நல்ல சக்ஸஸாக வரும், நல்லதே நடக்கும். இன்னொரு ஃபார்ம் மெயின் மைவித்ராட்ஸ் மக்கள் அனைவருமே இந்த கூகுள் ஃபார்மை ஃபுல்லப் பண்ணி அனுப்புங்க. இன்னொரு 10 நாள் 15 நாளைக்குள்ளே நம்மளுடைய ரீச் அடைஞ்சிருச்சு அப்படின்னா இது வந்து வேறு லெவலில் இருக்கும். கொஞ்சம் முயற்சி பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஓகேங்க சார், மிக்க நன்றி. அப்படி எதுவும் தேவை அப்படின்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். 9626444988 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்களுக்கு அதாவது நான் வேலை செய்யும்போது ஃபோன் எடுக்க மாட்டேன். ஏன்னா நான் வந்து இன்னொருத்தர்கிட்ட வேலை பார்க்குறேன். அதிக பேர் ஃபோன் பண்ணிங்க அப்படின்னா வேலை கொடுக்குறவரும் கொஞ்சம் மலைப்பார், வேலை செய்கிற நானும் அது வந்து எடுத்து பேசினா நல்லா இருக்காது. ஆகையால் காலையில் 9 மணிலேருந்து சாயந்தரம் ஒரு 7 மணி வரைக்கும், இல்லை ஒரு 8 மணி வரைக்கும், 8 மணிக்கு மேலே நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள். காலையில் 8 மணிக்குள்ளே. ஓகேங்களா? சாயந்தரம் 8 மணிக்கு மேலே காலையில் 8 மணிக்குள்ளே நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள். உங்கள் ஃபோனை நான் அட்டன் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன். பட் இடையில நீங்கள் ஃபோன் பண்ணாலும் ஓகே, நான் வந்து எனக்கு லிஸ்ட்டு கிடைக்கும்போது உங்களுக்கு நான் ஃபோன் பண்ணி என்னென்னு கேட்டுக்குறேன். ஓகேங்களா? மற்றபடி வாட்ஸ்அப் மெசேஜ் எனக்கு அனுப்புங்க. வாட்ஸ்அப் மெசேஜ் மூலிமா பல விஷயங்களை பகிர்ந்துக்குருவோம். முக்கியமாக மைவித்ராட்ஸ் மக்கள் அனைவருமே இந்த கூகுள் ஃபார்மை ஃபுல்லப் பண்ணி இன்றைய அரசுக்கு என்ன சொல்ல முடியுமோ முடிஞ்சளவுக்கு அதை சொல்லி பார்ப்போம். நல்லதே நடக்கும் என்று நம்பிக்கை கூர்ந்து நல்வழி வாழ்வோம். ஓகேங்களா? ஒரு பொருள் விற்றவன் 2 பொருள் விற்றவன் இன்றைக்கி பெரிய கோடீஸ்வரனாக இருக்கான். 87 ப்ராடக்டை வச்சுக்கிட்டு 1000க்கும் மேற்பட்ட ஸ்டோர்களை வச்சுக்கிட்டு நமக்கு இப்படி ஒரு சூழ்நிலையா? இதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து எவன் வகுத்துலேயே அடித்து வரல, எவனுடைய இதுவும் பண்ணிட்டு வரல. ஓகேங்களா? நம்ம எல்லாம் கரெக்டாக தான் பண்ணோம். அந்த கரெக்டான விஷயத்தில் ஏதோ ஒரு இடத்துல ஒரு தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்ச மாதிரி சொல்கிறாங்க. அது எதில் இருக்குதுன்னு நமக்கே தெரியல. எடுத்துரைப்பாங்க. வெகு விரைவில் இதுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு அனைவரிடமும் தயவு கூர்ந்து மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். இத்தனை நாள் மௌனம் காத்ததற்காக அனைவருமே மௌனம் காத்தோம். இது எல்லாமே நல்லவையாகவே நடக்கும் என்ற நம்பிக்கையில் எல்லோரும் சேர்ந்து நல்லவையாக வாழ வேண்டும். ஓகேங்களா? கொஞ்சம் முயற்சி பண்ணி பார்ப்போம். ஓகேங்களா? மிக்க நன்றி. இதை கேட்ட அனைத்து நல் உள்ளங்களுக்கும் நல்லதொரு மனிதர்களுக்கும் நல்லவே நடக்கும் என்ற சூழ்நிலையில் பார்ப்போம். நடக்கும், கண்டிப்பாக நல்லது மட்டும்தான் நடக்கும். வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகேங்களா? தேங்க்யூ மேடம், தேங்க்யூ சார், மிக்க நன்றி, அனைவருக்கும் நன்றி. ஓகேங்க சார்.